அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுது. இந்த நிகழ்வானது 31/5/2024 முதல் 10/7/2024 வரை சுமார் 41 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. இந்த கிரக பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி என்று அழைக்கப்படுங்க. செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், ஒரு பூமிக்காரகன், அதே போல் இந்த இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறது. அதே போல் இந்த நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த கிரகம் ஒருத்தருக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளிலும், இந்த இராணுவம் மற்றும் இந்த பொறியியல், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள், அதே போல் இந்த அதிகாரம் வாய்ந்த சில துறைகள், விளையாட்டு துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, உடற்பயிற்சி, அதாவது இந்த ஜிம்மெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே போல் இந்த அதிகாரம் வாய்ந்த துறைகள் அப்படின்னு சொன்னால் இந்த நீதித்துறை, காவல்துறை, இந்த இராணுவம் போன்ற துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம்ங்க, ஒரு நிலம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா, கட்டிடம் கட்டுவதற்கான யோகம், இல்லை ஒரு வீடு கட்டி முடிப்பதற்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகங்கள் நல்ல சூழல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் பலன் அப்படிங்கிறது அளிக்குங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், இளம் வயது காலகட்டங்களில் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து தன்னை ஒரு தைரியசாலியாகவும் துணிச்சல்சாலியாகவும் மாற்றிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருங்க. சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டங்களுங்க, இழக்கக்கூடாத விஷயங்கள் இல்லை, பார்க்கக்கூடாத சில விஷயங்கள் இல்லை, அதாவது எல்லா விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு இளம் வயது காலகட்டங்களையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஒரு 40-45 வயசில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எனக்கு 25 வயசுலேயே கிடைச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நிறைய விஷயங்கள், அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய பாடங்கள் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் அடிபட்டு யாரை நம்புறதுனே தெரியல, யாரை நம்பினாலும் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, யாரையுமே நமக்கு ஒரு நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் அது நமக்கே திரும்ப கெடுதலாக மாறிடுது. இவரெல்லாம் என்னங்க நமக்கு உதவி பண்ணாங்க, இன்றைக்கெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்மக்கிட்ட உதவி நம்ம ஒருத்தருக்கு செஞ்சுருப்போம், அந்த உதவி அவங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கோம், ஆனால் அவங்க உயர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளை ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை உருவாயிருக்குது. ஏன்னா அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு முக்கியமான பங்கு நீங்களாக இருப்பீங்க, ஆனால் என்றைக்குமே அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஸோ மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஏணிப்படியாக தான் இருந்து பழக்கமே தவிர யாரையுமே எந்த எல்லளவுலையும் அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் முயற்சியில் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தடைப்படும் பொழுது தான் இந்த வாழ்க்கையில் இந்த தொழில் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, மற்றவங்களுக்கு பண்ணால் நல்லா சக்ஸஸ் ஆகுதுங்க, ஆனால் எனக்கு பண்ணால் மட்டும் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை கரெக்டான விதத்தில் என்னால் பயன்படுத்திக்க முடியல, ஸோ உழைப்பு இருந்து அதை அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது, வெறும் நஷ்டத்தை நோக்கியே சமாளிச்சுட்டு நஷ்டத்தை நோக்கியே ஓடிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லா விதமான வேலைகளும் செய்து முடிக்கக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த வேலையை கரெக்டான இந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்கள் அதாவது ஒரு தைரியஸ்தானம், துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏற்கனவே இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி வரும்போது எந்த ஒரு முயற்சியும் துணிச்சலாக செயல்பட்டு, அதாவது இதனுடைய ஆழம் என்னன்னு பார்த்துடலாம், நம்மளால் முடியலைன்னா வேறு யாரால் முடியும், நம்மளே அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலையை கரெக்டான விதத்தில் கடுமையான உழைப்புக்கேற்றபடி அது முயற்சி பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்
நல்ல ஒரு பயணத்தை கொடுக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் சில சூட்சமங்கள், அதாவது தந்திரங்களை கற்றுக்குவீங்க. எந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசுனா பிஸ்னஸ் நடக்கும், எப்படி வந்து வாடிக்கையாளர்கிட்ட வந்து ஒரு 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 சில ட்ரிக்ஸான விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரங்களில் சில தந்திரமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது கற்றுக்குவீங்க. சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கான சூழல் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போது. இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய தருணமாக இருக்க போது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறதே கிடைக்கவே இல்லைங்க, நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோம், கரெக்டான விதத்தில் தான் கொடுக்குறோம், ஆனால் அதுக்குன்னு உண்டான ஒரு அதாவது என்னென்னா ஒரு தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கூட இல்லை. நல்லா வேலை பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லி ஆதரவாக பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்மளும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கிறோம். ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டான விதத்தில் ஒரு அப்ரிசியேஷன், அதாவது உங்களுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்லேயே இருக்க போதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்கா? ஃபாரின் போகிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்குங்க. பாஸ்போர்ட் வாங்கியாச்சு, விசாலாம் எடுத்தாச்சுங்க. ஆனால் அந்த ஒர்க்குக்கு உண்டான சில விஷயங்கள், அடுத்தது அதுக்குண்டான தேவையான நிதி அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. பணம் கிடைச்சது அப்படின்னா ஃபாரின் போயிடும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையும், அதாவது உங்களுடைய சூழ்நிலையை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு துணிச்சலோடு போராடி அந்த போராட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் யார்கிட்டயாவது போய் ஒரு ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட மனசார எனக்கு வந்து அவங்களை பிடிச்சிருக்குங்க, அந்த பிடிச்ச பொண்ணுக்கிட்ட என்னுடைய காதலை கூட சொல்ல முடியல, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியல. ஸோ இதனாலேயே வந்து எங்களுக்குள்ள 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச முடியாத சூழ்நிலை உருவாயிட்டிருக்கு. ஸோ இவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய திருமணத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கவே முடியல, ஒரு தைரியத்தோடு என்னால் போய் எதையும் சொல்ல முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட எந்த காலகட்டங்களும் ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க. ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லக்கூடியது. அதே போலங்க, தனக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த இடத்துல கூட தைரியமாக சொல்ல முடியாத சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அவங்கக்கிட்ட உங்களால் கேட்க முடியாத தருணமாக இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தீருங்க. அதாவது நீங்கள் பார்க்க போனீங்களே பெண் வீட்டார்கிட்ட, அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய சூழ்நிலைகள், எனக்கு இந்த மாதிரி தான், இவ்வளோ தாங்க என்னுடைய சம்பளம், நான் இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிறேன், ஸோ என்னுடைய எதிர்காலத்தில் இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கும்போது அதை வந்து இது வரைக்கும் சரியான விதத்தில் வந்து அவங்கக்கிட்ட அப்ரோச் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக தீரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. திருமணம் சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தில் இவ்வளோ நாள் நமக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது கூட யாருக்கிட்டையுமே எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த நிலை மாறுங்க. ஸோ இதுதான் காரணம், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத டென்ஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. கோபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. எங்கேயாவது டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்துடும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். புதிய சொத்துக்கள் ஒன்று வாங்கணும், அந்த சொத்துல வந்து தேவையில்லாத வில்லங்கங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னால் சரியாக பேச முடியல, இடத்தையும் வந்து தேவையான அளவுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்தாச்சுங்க, நான் அந்த இடம் எங்கள் கைக்கு வந்து சேரல, என்னால் வந்து துணிச்சலாக வந்து அவங்கக்கிட்ட ஃபேஸ் பண்ணி அந்த விஷயத்தை அவங்ககிட்ட இந்த நெருங்கி போய் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க. சரி, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த இடம் வாங்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க. அதே போல் அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த முயற்சிகளில் சற்று கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவாக இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க.
கண்டிப்பாக பழைய கடன் அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு பேங்க் மூலமாக சில லோன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கான சில யோக காலமாக இருக்க போது உங்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான படி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.